ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2016ல ரிலீஸ் ஆன தி வைல்ட் லைஃப் அப்படிங்கிற ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். மனுஷங்களே இல்லாத நிம்மதியான இடத்துல வாழணும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட ஆசை. அப்படி இருக்கும்போது அங்க வந்த புயல்ல நம்ம ஹீரோ நடுக்கடல்ல அப்படியே மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஆனா அங்க அந்த அனிமல்ஸ் பண்ண லூட்டி எல்லாம் பார்த்துட்டு, ஏப்பா சாமி, உங்களுக்கு அந்த மனுஷங்களே தேவலாண்டா அப்படின்னு சொல்ல வச்சிருதுங்க. இங்க ஒரு ஹீரோ இருந்தா அங்க ஒரு வில்லங்கள் வரணுமே, அதே மாதிரி இங்கேயும் வில்லங்கள்லாம் வர்றாங்க. வந்த வில்லனும் நம்ம ஹீரோவையும் ஹீரோ கேங்கையும் என்னெல்லாம் பண்றான், அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ இந்த தீவை விட்டு வெளியே போனானா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தீவுலயே இருந்துட்டானா அப்படிங்கறது இந்த படத்தோட ஸ்டோரி. இப்போ வாங்க ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இங்க இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கப்பலை காமிக்கிறாங்க. உள்ள பார்த்தா 2 எலிங்க ஒரு குக்கீஸ்க்காக சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. 2 எலிங்களும் தனக்குள்ளேயே பேசிக்குதுங்க. இந்த பிஸ்கட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப எச்சிலாம் ஊறுது, ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த 2 எலிங்களுக்கு பின்னாடி ஒண்ணு நின்னுட்டு, எனக்கு உங்க 2 பேரை பார்த்தா தான் எச்சி ஊறுது அப்படின்னு யாரோ ஒருத்தங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க. 2 எலிங்களும் எவன்டா அவன் எனக்கு எதிர் திசையா பேசுறது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பூனை. விட்டா போதுண்டா சாமின்னு 2 குடுகுடுன்னு ஓடிடுதுங்க. பூனையும் விடுற மாதிரி தெரியல, துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுங்க கொடுத்த சத்தத்துல அங்க ஒருத்தன் எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு பார்த்தா தீவுல ஒரு பக்கம் நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தவனும் ஓடி போய் கேப்டன் கிட்ட சொல்றான். கேப்டனும் டெலஸ்கோப்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தாதான் தெரியுது, எவன ஒருத்தன் தலைகீழா இந்த மாதிரி நெருப்புக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கான். கீழே அனிமல்ஸ் எல்லாமும் நின்னுக்கிட்டு இருக்கு. யாரடா இந்த முட்டா பையன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் வேற யாரும் இல்ல, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அங்க ஒருத்தன் வந்தவனும் ஹீரோவை விசாரிச்சுட்டு இருக்கான், யாரா நீ அப்படின்னு. அவன் எதுவும் பேசவே இல்லைன்னதும், என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற, வாய்க்குள்ள எதுவும் வச்சிருக்கியா என்ன, வாயை தர அப்படின்னு வாயை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுங்களும் ஹீரோவை பிடிச்சா ஏதாச்சும் கிடைக்குன்னு சொல்லி கப்பலை தூக்கிட்டு போய் வச்சிடறானுங்க. அங்க வந்ததும் ஹீரோவை பார்த்து அங்க ஒருத்தன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஏய், அந்த காட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லு, தங்கம் இருந்துச்சா, வைரம் இருந்துச்சா, வைடூரியம் இருந்துச்சா அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும், போடா லூசு பயல, அங்க 2 நேரம் சோறுக்கே வழியில எனக்கு, என்னை பார்த்தாவே உனக்கு தெரியலையா, நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு, இதுல வேற தங்கம் வெள்ளின்னு கேட்டுட்டு இருக்க, அறிவு கெட்ட பயல படா அப்படின்னு இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிறவனும், ஓகே ஓகே விடு விடு, அதுக்கே இப்படி கழுவி ஊத்துற, சும்மா தானே கேட்டேன் அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே ஓகே கத்தாத, இந்த சூப்பையாச்சும் குடி, ரொம்ப சோர்ந்து போய் இருக்க அப்படின்னு ஒரு சூப்பை கொடுக்குறாங்க. இந்த கிளி அதை ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்துட்டு, சை என்னடா இது கழனி தண்ணி மாதிரி இருக்கு, இதையாடா சூப்புன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க, படுபாவீங்களா, இதுக்கு நான் சமைச்சதே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்குது. ஹீரோவும் உடனே அந்த பேரட்டை தூக்கி வெளியே போட்டுட்டு, தயவு செஞ்சு வெளியேறுடா, எப்படியாச்சும் நான் தப்பிச்சிடலான்னு பார்த்தா இவன் விட மாட்டான் போலையே அப்படின்னு அந்த பேரட்டை வெளியே தள்ளிடுறான். இப்ப இதே டைம் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து எலிங்க வருதுங்க. வந்த 2 எலியும் யார் நீ அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பேரட்டும், வாங்கடா வாங்க, உங்ககிட்டயாச்சும் என்னோட சோக கதையை சொல்றேன் அப்படின்னு, நான் ஒரு அழகான ஒரு தீவுல என் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்ந்துட்டு வந்தேன். தீவும் நம்ம பேரட் சொல்ற மாதிரி அழகாதான் இருக்கு, ஆனா சின்னதா இருக்கு. பேரட்டும் சொல்லுது, அப்பதான் நாங்க அழகா மீன்ற ஒன்ன பார்த்தா அது ரிங்கு, நமக்கு ரிங்குன்னு தெரியும், ஆனா அதுங்களுக்கு தெரியாதுல்ல. அது உடனே எடுத்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் காமிக்கலான்னு போகுது. இதான் நம்ம பேரட்டோட ஃப்ரெண்ட், ஒரு கெமிலியான், ஒரு கோட், இந்த பெருசா யானை மாதிரி இருக்கே இதுக்கு பேரு டப்பி, இங்க பள்ளியன மாதிரி இருக்கே அது பேரு பேங்கோலி. இந்த பேரட் இதையும் இவங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு, இங்க பாத்தீங்களா இது நம்ம தீவுல நம்ம பார்த்ததே கிடையாது, இங்க இது வந்திருக்குன்னா இந்த மாதிரி நிறைய தீவுங்கெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதனால இதன் மூலியமா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி நிறைய தீவெல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த பேரட் எவ்வளவோ சொல்லுது. ஆனா அந்த மிருகங்கள்லாம் அதை கேட்க தயாரா இல்ல. அதுங்களும் சொல்லுதுங்க, வழக்கம் போல வளர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. அங்க இருந்த கோட்டும் உடனே சொல்லுது, இதை பார்த்தா எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படின்னு. இதை கேட்ட பேரட்டும், ஹபாடி நீ அது நம்புறியே நான் சொல்றத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த கோட்டும் ஓடி வந்து அதை கடிக்க பாக்குது. டக்குன்னு எடுத்துட்டு பேரட்டும், அட பாவி இது சாப்பிடுற பொருள் இல்ல அப்படின்னு தூக்கிட்டு பறந்து போயிருது. இவங்களை பொறுத்தவரை இந்த உலகத்திலேயே இவங்க 4 பேர் தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி தீவும் ஒரே ஒரு தீவு தான் இருக்கும், அது இவங்களோட தீவு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா சுத்தி தண்ணியா இருக்கனால யாருமே இவங்களை இன்ட்ராக்ட் பண்ணவே இல்ல. ஓகே, இப்ப நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் கப்பலுக்கும் செட்டே ஆகாது. கப்பல்ல டிராவல் பண்ணவே நம்ம ஹீரோ வாமிட் பண்ணிட்டே தான்
தான் வருவாங்க. இத பார்த்து அருகுறுப்பானவங்களும் இவன் வந்தாவே எரிச்சப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பார்த்தாலும் ஹீரோவை கலாய்ச்சிட்டே வருவாங்க. நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டா இங்க இருக்கே இந்த நாய் தான். அப்பதான் அவங்க எதிர்பார்க்காத விதமா அங்க ஒரு பெரிய புயல் வந்துருது. இத பார்த்து அவங்களும் அங்க இங்கன்னு ஓடி போய் ஒவ்வொரு பக்கமா தப்பிக்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கப்பலுக்கு அடியில ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும்ல, அதுல ஒளியலான்னு ஓடுறாரு. அவசரத்துல உள்ள வந்துட்டான். அப்புறம் வெளியே போலாமேன்னு அந்த டோரை ஓபன் பண்றான். டோர் நல்லா அடிச்சிருச்சு, ஓபன் பண்ணவே முடியல. இத பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா வெளியே இருந்தாவது எப்படியாச்சும் தப்பிச்சு யார் மூலியமாச்சும் ஹெல்ப் கேட்டோ இல்லைன்னா லைஃப் போட்லயோ எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா இப்படி உள்ள மாட்டிக்கிட்டு தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துருச்சுன்னா செத்து போயிருவோமே அப்படின்னு பயப்படுறான். அந்த டைம் தான் அங்க நம்ம பேரட் ஒரு பைனாப்பிள் எடுக்கலான்னு ஓடி வரும்போது அதுவும் பறந்து போயிருது. இதுவும் பின்னாடியே பறந்து போய்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த பைனாப்பிள மட்டும் எடுக்கலனா இன்னைக்கு நைட்டு நம்ம பட்னியா தான் தூங்கணும். அங்க இருந்த ஆடும் இல்ல இல்ல இதை நான் எப்படியாச்சும் எடுத்துருவேன் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுனதுல அங்க ஒரு காஞ்ச மர கம்பு இருக்கும், அதுல போய் சிக்கிக்குது. அந்த கிளையும் பேலன்ஸ் தாங்காம விழலான்னு சாயும் போது அந்த நம்ம டப்பி இருக்கே அது ஓடி வந்து அதோட பேலன்ஸ் கொடுத்து ஆட்டை காப்பாத்திருது. இப்ப ஆடு அந்த கார்னர்ல இருக்கு, அது எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்த நம்ம கெமிலியானும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுது. இப்ப பாருங்க என்னோட திறமைய நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கெமிலியோட நாக்க ஆட்டோட கொம்புல ஃபுல்லா சுத்திருது. ஆனா அது வெயிட்டு தாக்காம ஆடோட கீழேயே கெமிலியானும் விழுந்துருது. அச்சோ போச்சே அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா ஒரு மரக்கிளையில இந்த இப்படி சிக்கிட்டு நின்றுதுங்க. அங்க ஒரு பள்ளி மாதிரி இருந்துச்சு, அதுவும் இப்ப பாருங்க நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு கயிறோட பறந்து வந்து காப்பாத்துறேங்கிற பேர்ல சொல்லண்டு 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 அந்த 3 பேரையும் சேர்த்தே கட்டிருது. அங்கிருந்து ஆடும் சொல்லுது, அட பாவீங்களா, எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு கொஞ்சோண்டு நம்பி இருந்தேன், இப்போ அதுவும் போச்சு. டேய் சங்கோதரடியா இருங்கடா அப்படிங்குது. அங்க இருக்க கெமிலியானும் பயப்படாத பயப்படாத, இந்த கட்டையை பார்த்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி வாய மூடல துப்புக்கடின்னு உடைஞ்சு விழுந்துருது. அங்க இருந்து ஆடும் என்ன வாய்டா இது விளங்காத வாய் அப்படின்னு திட்டுது. நல்ல வேலை நம்ம ஆளுங்கள்லாம் தண்ணியில விழுந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. கீழே விழுந்தவங்களும் பக்கத்துல இருக்க பாறையை பிடிச்சு எப்படியோ மேல வந்து சேஃபா உட்காந்துருதுங்க. உட்கார்ந்ததும் பலகை உடையிற மாதிரியும் மின்னல் அடிக்கிற மாதிரியும் ஏதோ தடபுடான்னு சவுண்டு கேக்குது. என்னன்னு தெரியாம பயத்துல இதுங்களும் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருதுங்க. அப்படியே விடியுது. எந்திரிச்சு பார்த்தா இங்க ஃபுல்லா வித்தியாசமான பொருளா இருக்கு. லேம்பு, கயிறு, ட்ரெஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸா இருக்கு. இப்படி திரும்பி பார்த்தா ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாம் அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்த கப்பல். அங்க இருக்க பேரட்டும் வாவ் இவ்வளவு அழகான ஒரு பொருளை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்குது. எங்க ஜூம் பண்ணி காமிச்சதான் தெரியுது அது ரொம்ப அலங்கோலமா இருக்கு. அது உடஞ்சு சுக்குநூறா கிடக்குது. ஆனா இதுங்களுக்கு இது டிஃப்ரெண்டா தெரியுது. அங்க வந்த பேரட்டும் அங்க ஒரு ஷூ இருக்கும்ல அதுக்குள்ள ஓடி போய் பாக்குது. பார்த்துட்டு எனக்கு என்னமோ இதுல ஒரு 10 எலி செத்து கிடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாத்தம் தாங்காம வெளியே பறந்து வருது. திடீர்னு அங்க ஒரு கட்டையெல்லாம் உருட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தாதான் தெரியுது ஹீரோ வளர்த்தான்ல அந்த நாய். அதை பார்த்த அந்த அனிமல்ஸும் ரொம்ப பயந்து ஐயோ புது பேய் வந்துருச்சு ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படிங்குதுங்க. திடீர்னு அங்க இருந்து நம்ம ஹீரோவும் எட்டி பார்த்து யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆனா இதுங்கெல்லாம் ரொம்ப பயத்துல மூச்சே காட்டாம போய் ஒளிஞ்சுக்குதுங்க. நாயும் யாராவது இருக்காங்களான்னு தேடி வரும்போது அங்க இருக்க கெமிலியான நாய் பாத்துருது. இத அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அச்சோ அந்த ஜந்து கிட்ட நம்மளோட கெமிலியன் மாட்டிக்கிச்சு, அதை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. பார்த்தா இந்த பக்கம் டமில் டுமில் டமில் டுமில்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க தான் அவங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கையில இருக்க கல்லையும் கட்டையும் கீழே அடிச்சு அடிச்சு ஏதோ ஒரு சத்தத்தை எழுப்பிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இல்ல பயமுறுத்துறதா நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் பாவம் இவங்க நினைச்ச மாதிரியே பயப்படவும் ஆரம்பிச்சு அட சாமி நம்ம இங்க இருந்து தப்பிச்சா போதும், வா நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலாம் நாயை கூப்பிட்டுட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். அங்க ஒரு சின்ன படகு இருக்கு, அதையும் எடுத்து ஹீரோ தப்பிக்க போயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பேரட்டும் அட பாவீங்களா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எவனோ ஒருத்தன் உள்ள வந்தான், அவனையும் இப்படி பயமுறுத்தி அனுப்பி விட்டுட்டீங்களே போங்கடா அப்படின்னு இதுங்க சலிச்சுக்குது. அதுக்கு அங்க இருந்த ஆடும் சொல்லுது, ஏய் வந்தவன் நல்லவனா கெட்டவனானே தெரியாது, ஒருவேளை அவன் நம்மளையே அழைச்சிட்டானா, அதனால போனது நல்லதுதான் விடு அப்படிங்கிறான். அதை கேட்ட பேரட்டும் சரி ஓகே கரெக்டா இருக்கும் அப்படின்னு விட்டுருது. இப்ப இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப நேரமா நீந்தி போறோம்னு நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஒரே இடத்துலதான் நின்றுட்டு இருக்கான். ஒரு வழியா ஏதோ ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த கப்பல் கவுந்து போய்
கீழேயே விழுந்துடுறான். அப்படியே உள்நீச்சல் போட்டு மறுபடி வெளியவே தான் வர்றான். இவனுக்கு சரியா துடுப்பு கூட போட தெரியாது போல. இத பார்த்த பேரட்டும், அட பாவி, இவனை பார்த்தா கொல்லுவான் கில்லுவான்னு சொன்ன, போங்கடாடே அப்படிங்குது. இவனை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி எல்லாம் இருக்கிறான் அப்படிங்கவும் ஆடும், ஆமா ஆமா இவனை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி தான் தெரியுது அப்படிங்குது. இந்த பக்கம் காமிச்சா அங்க நம்ம ஹீரோவும் ஒரு துப்பாக்கி எல்லாம் ரெடியா வச்சு ஒரு தென்னை மரத்தை எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அதுல இருக்க தேங்காயை எப்படியாச்சும் சுட்டுறலான்னு பார்க்கும்போது பார்த்தா இங்க பாருங்க, தப்பா தான் பக்கமே சுட்டுறான். இவனுக்கு சுட கூட தெரியாது போல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த டப்பியும், நல்ல நேரம்டா, நம்ம ஓரமா நிக்கிறது நல்லதுதான், இல்லைன்னா இவன் ஏடா கூடமா நம்மளையும் சுட்டுருவான் போல, வா ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு அது போயிருது. இங்க வழக்கம் போல நம்ம பேரட்டும் சாப்பாடை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்து 2 பூனைங்களும் நம்ம பேரட்டோட கழுத்தை நெருக்கி பிடிச்சு மிரட்ட ஆரம்பிக்குது. அதை எப்படியாச்சும் கொண்டு சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த 2 பூனைங்களும் எப்படிடா வந்துச்சு அப்படின்னு இந்த பேரட் யோசிக்கும் போது நமக்கும் சொல்றாங்க, இந்த 2 பூனையும் கப்பல்ல ஆல்ரெடி ரொம்ப தகராறு பண்ணுதுன்னு நம்ம ஹீரோ தான் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருப்பான். இப்பதான் அந்த கப்பலே வெடிச்சு போய் கிடக்குதே, அதுல இருந்து இந்த 2 பூனைங்களும் தப்பிச்சிருச்சு. அதுங்க இருக்கிற பசியில யாரையாச்சும் வேட்டையாடியே ஆகணும்னு இப்ப இந்த பேரட்டை பிடிச்சு வச்சிருக்கு. அங்க வந்து நம்ம ஹீரோவோட டாகும் எப்படியாச்சும் பேரட்டை காப்பாத்தணும்னு அந்த பூனைங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அங்க வந்த ஹீரோவும் அந்த பூனையை சுடுறேங்கிற பேர்ல பேரட் பக்கம் சுட்டு விட்டுருது. அதனால பறக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த பேரட்டுக்கு ஒரு மாதிரி சுளுக்கு விழுந்துருது. அதை பார்த்து வந்த ஹீரோவும் பேரட்டை எடுத்து பாக்குது. அந்த பேரட்டால இப்ப பறக்கவே முடியல. வந்த ஹீரோவும் எனக்கு இதுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண தெரியும் அப்படின்னு பேரட்டை தூக்கிட்டு கப்பலுக்கு போயிடுறாரு. இந்த 2 பூனைகளும் பிளான் பண்ணி அந்த அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் வந்து, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க பேரட்டை அந்த ஹீரோ தூக்கிட்டு போயிட்டான், அதுவும் இன்னைக்கே சமைச்சு சாப்பிட போறானா, நாங்க எவ்வளவோ காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணோம், ஆனா பெரிய கண்ணை வச்சு எங்களையும் சுட வந்தான் அப்படின்னு இது பிளான் அப்படியே மாத்தி சொல்லிருது. இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸும் நம்பிடுறாங்க. கப்பலுக்கு வந்த ஹீரோவும் சுளுக்கெடுக்கிறங்கிற பேர்ல ஒரு ரெக்கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடிப்பட்டது என்னமோ வலது பக்கம், ஆனா இவன் ட்ரை பண்றது இடது பக்கத்துக்கு இங்க பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த பேரட்டும், அட பாவி, உன்னை நம்பி வந்தனேடா, இப்படி கைய உடைச்சிட்டியேடா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. ஹீரோவும் நில இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து மீதி இருக்க சுளுக்கு எடுத்து விடுறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட பேரட்டும், அட பாவி, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு தனக்கு தானே பறக்க ட்ரை பண்ணிருது. ஹீரோ கூட இங்க ஒரு டாக் இருந்துச்சுல்ல, அந்த டாக் என்ன பேசுது அப்படிங்கிறது பேரட்டுக்கு புரியுது. பேரட் பேசுறது நாய்க்கு புரியுது. இதுங்க ரெண்டும், ஓ நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தான் எங்க இருந்து வந்தாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசிக்குதுங்க. அப்பதான் நம்ம பேரட்டுக்கும் புரியுது 2 பேரும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு. இப்பதான் இந்த பக்கம் பேரட்டோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அதுங்களும் பேரட்டை காப்பாத்தணுங்கிறதுக்காக இங்க பாருங்க ஆர்மியில ட்ரை பண்ற மாதிரி இலையோட இலையா ஒளிஞ்சு நின்னு அட்டாக் பண்ண போறாங்களாம். இதான் இவங்களோட மாறு வேஷமா. மூக்கு கீழே ஒரு மருவை மட்டும் வச்சா அதான் மாறு வேஷம்னு எவனோ ஒருத்தன் இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாம் தப்பா சொல்லிருப்பான் போல. அதனாலதான் இதுங்க கையில கிடைச்ச இலையெல்லாம் தலையில சுருகிட்டு வந்திருக்குதுங்க. ஹீரோ அந்த பக்கமா வரும்போது நம்ம அனிமல்ஸ் எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் யாரா நீங்க எல்லாம் முட்டா பசங்க, காரணமே இல்லாம என்ன போய் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அடிக்கிற அளவுல நான் ஒருத்தே இல்லடா, புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான். அதே டைம் இங்க கப்பல்ல காமிச்சா அந்த பூனைங்க அங்க ஹீரோவை டைவர்ட் பண்ணி விட்டனால இங்க இப்ப பேரட் தனியா தானே இருக்கும், அதை எப்படியாச்சும் கொண்டு சாப்பிடலான்னு இங்க வந்து கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கதான் நம்ம டாக் இருக்கே, அது அந்த பூனைங்களோட மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. பேரட்டும் இங்க தப்பிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த பூனையும் பேரட் தப்பிச்சா ஹீரோ நல்லவன் அப்படிங்கறத போய் சொல்லிரும், அதனால முதல்ல பேரட்டை தான் கொல்லணும் அப்படின்னு துரத்திக்கிட்டே போதுங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட சட்டையை கலட்டி போட்டுட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இது தெரியாத இந்த அனிமல்ஸும் இதுதான் ஹீரோன்னு சட்டை மேல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் முட்டாளுங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவு முட்டாளுங்கன்னு இப்பதான் நமக்கே புரியுது. அந்த சட்டையா ஹீரோவா நினைச்சு குமுறுன்னு குமுறிட்டு இருக்குதுங்க. இங்க கப்பல்ல காமிச்சா அந்த கப்பல்ல லாக் மாதிரி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அது இந்த பூனைங்க தட்டி விட்டுருதுங்க. அதனால அந்த இடமே பத்தி எரிய ஆரம்பிக்குது. தட்டி விட்டுட்டு அதுங்க குடுகுடுன்னு ஓடிடுதுங்க. இங்க பார்த்தா நாய்க்கு மேல ஒரு பெரிய பலகை விழுந்து கிடக்குது. பேரட்டும் ட்ரை பண்ணுது, ஆனா அதால தூக்கவே முடியல. நாயும் சொல்லுது, பேரட் நீ முதல்ல தப்பிச்சு போயிரு, நீ போய் ஹீரோவை நல்லா பாத்துக்கோ, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இனி என்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது, நீ போய் ஹீரோ பாத்துக்கோ போன்னு அனுப்பி விட்டுருது. பேரட்டுக்கும் வேற வழியே இல்லாம பறந்து வெளியே வந்துருது. கடைசியில மொத்த கப்பலும் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருது. இதை இங்க இருந்து பார்த்த ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட டாக் இறந்து போச்சுன்னு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு
பேரட்டை கூட்டிட்டு இந்த பக்கமா வருது. அப்பதான் இந்த பக்கம் பேரட்டை பார்க்க இன்னொரு பறவை வருது. அது பார்க்க கிங்ஃபிஷர் மாதிரி இருக்கு. அந்த கிங்ஃபிஷரும் சொல்லுது, என்னடா நீ ரொம்ப நாளா வரவே இல்ல, இங்க பார்த்தா 2-3 ஆளுங்க புதுசா வந்திருக்காங்க, அவனுங்க கூடயே நீ பறந்து சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கே, வாடா நீ இங்க கூட காட்டுக்கு வந்துரு அப்படின்னு இந்த பேரட்டை கிங்ஃபிஷர் இங்க கூட்டுக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட பேரட்டும் சொல்லுது, ஆள் பார்க்கதான் பைத்தியக்கார மாதிரி இருப்பான், ஆனா கொஞ்சம் புத்திசாலிதான்டா அப்படின்னு பேசிக்குதுங்க ரெண்டும். இது இங்க சொல்லி வாய மூடல. ஹீரோ அங்க பாருங்க எதையோ கொண்டு போறேங்க பேர்ல தட்டி தடு மாதிரி போய் அந்த ட்ரம்முக்குள்ள போய் விழுந்துடுறான். இத பாத்துட்டு இருந்த பேரட்டும், அடப்பாவி இப்பதான்டா உன்னை பெருமையா சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் டீசென்டா நடந்திருக்கலாம்ல அப்படிங்குது. அப்பதான் நம்ம ஹீரோவும் நோட் பண்றாரு, அங்க குடிக்க தண்ணியே இல்ல, என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது அங்க வந்த பேரட்டும் என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சிக்னல் காமிச்சு கூட்டிட்டு போகுது. பேரட்டும் அங்க தண்ணி இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருது. இதுங்கெல்லாம் ரொம்ப நாளா அங்கதானே இருக்குதுங்க, அதனால அது எங்க இருக்கும்னு பேரட்டுக்கு நல்லா தெரிஞ்சனால காமிச்சிடறான். அந்த பேரட் மறுபடியும் இங்க வா, ஏன் பின்னால ஃபாலோ பண்ணு அப்படின்னு இன்னொரு சிக்னலா காமிக்குது. என்னடா நம்ம பேரட் மறுபடியும் கூப்பிடுதே அப்படின்னு ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம பேரட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த அனிமல்ஸும் சொல்லுது, அட பாவி எவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நம்ம போராடுறோமோ அவனையே எங்க நீ கூட்டிட்டு வந்துட்டியா, எப்படா உன்னால மட்டும் இப்படி கேவலமா யோசிக்க முடியுது அப்படின்னு எங்க பாவம் காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்த ஹீரோவும் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு குடுக்குடுன்னு ஓடுறாங்க. இங்க இருக்க அனிமல்ஸும் அடப்பாவி துப்பாக்கி எடுக்க தான் போறானோ அப்படின்னு பயப்படும் போது அதுதான் இல்ல, அவன் ஒரு ட்ரம்ல குக்கீஸ் வச்சிருப்பான், அதை கொண்டு வந்து இந்த அனிமல்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறான். அதுங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இப்ப ஹீரோவோட. அங்க இருந்த ஹார்டும் சொல்லுது, பத்தியா நான் தான் சொன்னனே இவன் நல்லவன் வல்லவேன்னு, ஆனா நீங்களாம் தாண்டா நம்பல, தல ஒரு பிஸ்கட் கூட அப்படின்னு கேக்குது. இங்க நம்ம இந்த ஆடுக்கு சரியா கண்ணு தெரியாது. இதை கவனிச்ச நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒரு கண்ணாடி எடுத்து போட்டு விட்டுறாரு. இப்பதான் நம்ம ஆடுக்கு நல்லா கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்து ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்குது. அங்க இருக்கிற எல்லா இடமும் இப்பதான் கரெக்ட் சைஸ்லயே அந்த ஆட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு டாப்பி கிட்ட போய் நின்னுட்டு, ஆமா யாரு நீ, எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேக்குது. அதுவும் சொல்லுது, டேய் நான் தாண்டா டாப்பி, எனக்கு தெரியலையா அப்படிங்குது. இத பார்த்தா ஆடும், ஓ டாப்பியா நீ என்னடா பூனை சீசுக்கு இருப்பேன்னு பார்த்தா இத்தா தண்டியா இருக்க அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க ஹீரோ செமையா பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. என்ன பிளான் பார்த்தா அங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவரு பிளான் போட்டாரு, ஆனா அங்க இருக்கிறதுங்கெல்லாம் பண்ண விட்டுருமா, எல்லாம் சொதப்பிக்கிட்டு இருக்குதுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கட்டிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா திடீர்னு ஒரு கட்டை ஆட ஆரம்பிக்குது. என்னடா இது நல்ல நடக்கும் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு கீழே குமிஞ்சு பார்த்தாதான் தெரியுது, நம்ம டப்பி அரிக்குதுன்னு முதுக வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டேய் நீ சொரியறதுக்கு வர இடமே இல்லையா, ஏன் கட்டதான் கிடைச்சிச்சா அப்படின்னு ஹீரோவும் தலையில அடிச்சுக்கிறாரு. இதுங்களெல்லாம் வச்சு என்ன பண்றது அப்படிங்கிறாரு. ஹீரோ இங்க இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து எல்லா அனிமலும் நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கையில நிறைய கட்டையெல்லாம் எடுத்து ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்தா ஹீரோவும், நீங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் வச்சு வீடெல்லாம் கட்ட முடியாது, காயிலங்கடை தான் வைக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இதுங்களும் வீடு கட்ட ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல அங்கேயும் இங்கேயும் தொங்கி தொங்கி காமெடி தான் பண்ணிட்டு இருக்குதுங்க. எல்லாரும் இதெல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிச்சு காமெடி பண்ணி ஜாலியா சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த அனிமல்ஸ் கூட இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சந்தோஷமா ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அங்க ஒரு பெரிய சைஸ் பள்ளி மாதிரி இருக்குல்ல, அது உள்ள போயிட்டு வரதுக்கு ஒரு அழகான சின்ன கதவு மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. இங்க பாருங்க, இங்க வந்து அந்த டப்பி அதை அப்படியே உடைச்சு வந்து கதவு எங்க இருக்கு அப்படிங்கிறான். இனி எங்க கதவை வைக்கிறது, இனி எல்லாம் உங்களுக்கு இந்த கதவு ஓப்பன்லயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த கதவை ஓப்பன்லயே வச்சிடறாரு ஹீரோ. இங்க அப்படியே நைட்டும் ஆகுது. சந்தோஷமா எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கேட்கலாம், எங்கம்மா அனிமல்ஸையே காமிச்சிட்டு இருக்கியே, அந்த பூனைங்க என்னாச்சு அப்படின்னு. இதோ இப்பதான் பூனைங்களோட என்ட்ரி. அந்த பூனை குட்டிங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கல, அதுங்க தன்னோட படையை பெருசாக்கணுங்கிறதுக்காக நிறைய குட்டிங்களை எல்லாம் போட்டு அந்த குட்டிங்களுக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஹீரோவும் தப்பிக்க வர வழியே இல்லாம பாவம் இங்கே செட்டில் ஆயிட்டான் போல. மூஞ்சிய பாருங்க, முடி எல்லாம் இப்ப இவனுக்கு காடு மாதிரி வளர்ந்து இருக்கு. ஓகே எல்லாரும் சாப்பிடலாமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வித்தியாசமா பார்த்துட்டு இருந்த அனிமல்ஸும், என்னடா இவன் தூங்கிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. அந்த பெரிய சைஸ் பள்ளி இருக்குல்ல, அதுவும் சொல்லுது, அவன் தூங்கலாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா மேலேயே போய் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டுது. இப்ப அங்க எப்பயாவது வரும்ல அந்த கிங்ஃபிஷர் மாதிரியான பேர்டு, அது இப்ப அங்க வருது. அதை பார்த்த பூனைங்கெல்லாம் அதை ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. பூனைங்களும் அந்த பேர்டை சாப்பிடலான்னு வரும்போது அங்க ஹீரோவோட சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. டேய் யாரா அது கை வச்சது அப்படின்னு. ஹீரோ அங்கெல்லாம் இருக்கான், இங்க எங்க சவுண்டு கேக்குது அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது, நம்ம பேரட் தான் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கு ஹீரோ வாய்ஸ்ல. என்னடா அது சவுண்டு கேக்குதுன்னு பூனைங்க எல்லாம் பார்த்த கேப்ல அந்த பறவை
பறவையும் எஸ்கேப் ஆயிருது. பேரட்டும் இது எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியே ஆகணும்னு கொடுன்னு ஓடி வந்து அந்த பூனைங்கெல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பூனைங்களே வந்துருதுங்க. வந்த பூனைங்களும் நம்ம ஹீரோவை வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுருதுங்க. நம்ம ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஜன்னலை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது வழியா அங்க ஒரு பூனை எட்டி பார்க்கும்போது உள்ள இருந்த டப்பி ஓங்கி ஒரு எத்து விடுது. அதை பார்த்த பூனையும் டேய் உள்ள ஒரு பெரிய காண்டாமிருகமே இருக்குடா அப்படின்னு காமெடி பண்ணுதுங்க. நம்ம ஹீரோவும் கீழே தான் இருந்திருப்பான். எப்படியாச்சும் மேல வந்து எட்டி பார்க்கலான்னு வரும்போது அங்க இருந்த டப்பியும் பூனை தான் வருது அப்படின்னு ஓடி வந்து அந்த கதவை சாத்தி விட்டுறான். அதை அடிச்ச போர்ஸ்ல கீழே விழுந்து மண்டை குழம்பி நம்ம ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். யாருதான்னு திறந்து பார்க்கும்போது இதுங்களும் அட பாவி ஹீரோவே எப்படி சாச்சிட்டியேடா, நீ அடிச்ச அடிக்கி 4 நாள் என்ன 40 நாள் ஆனாலும் வேந்திக்க மாட்டான்னு நினைக்கிறேன், போய் சேராம இருந்தா சரிதான் அப்படின்னு பேசிக்குதுங்க. அங்க இருந்தா அந்த பெரிய சைஸ் பல்லியும் அங்க ஒரு பெரிய துப்பாக்கி இருந்துச்சு. அதை வச்சு இருங்கடா நான் சுட்டு உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறேன் அப்படின்னு துப்பாக்கியும் கைமா இருக்கு. இதே டைம் அங்க வெடிகுண்டு பொடி இருக்கும்ல அதுவும் கீழே அப்படியே விழுந்து கொட்டிடுது. இப்ப சுடலான்னு அந்த பெரிய சைஸ் பல்லியும் ரெடி ஆகுது. நம்ம ஹீரோ தான் இதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க பூனையை சுடுறேங்கிற பேர்ல அந்த ட்ரம்ல இருந்து கொட்டினா மருந்து மேல சுட்டுருது. அதனால அந்த இடமே வெட்டிச்சு வீடே 2 துண்டா மாறிடுது. இங்க என்ன கலவரம் நடந்தாலும் அந்த பூனைங்க சும்மா விடுறதா இல்லவே இல்ல. ஹீரோ தான் அந்த ஹுட் ஹவுஸ்ல கீழே விழுந்து கிடந்தானே அது மேல வேணும்னே ஃபயரை தூக்கி போட்டுருது ஒரு பூனை. பேரட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பறந்து போக எவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனா அந்த பூனைங்க விரட்டி பிடிச்சிருது. இந்த பூனையும் ஏய் நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு பேரட்டை பார்த்து சிரிக்குது. பேரட் சொல்லுது டேய் பைத்தியக்காரங்களா நான் மாட்டல நீங்க தான் வந்து மாட்டிருக்கீங்க எங்க நிக்கிறீங்கன்னு பாருங்க அப்படின்னு பார்த்ததான் தெரியுது ஹீரோ ஒரு டவர் மாதிரி கட்டி இருப்பாங்க. இந்த பேரட் தான் வேணும்னே டவர் மேல வர வச்சிருக்குதுங்க இந்த பூனைங்களை. இப்ப பாருங்க என்ன பண்றோன்னு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அந்த டவர் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. கீழே என்னன்னு பார்த்தா நம்ம டப்பி தான் அந்த டவரை கீழே நின்னு மூட்டிக்கிட்டு இருக்குது. பூனையும் டவரோட உச்சில நின்னுட்டு இருக்குது. இப்போ அந்த டப்பி கீழே இருந்து டவரை தள்ளினால அந்த பூனைங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்துருதுங்க. நம்ம பேரட் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. இதே டைம் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறாரு எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது. எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க வந்த பேரட்டும் தன்னாலையும் தூக்கிட்டு பறக்க முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அங்க ஒரு ஐடியா கிடைக்குது. ஹீரோவும் ஃபுட் எல்லாம் மேலையும் கீழையும் எடுத்து போறதுக்கு கயிறு மாதிரி ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பான். அத நம்ம ஹீரோட இடுப்புல கட்டி குதிக்க விடுதுங்க. நம்ம ஹீரோவும் குதிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். இங்க பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்கான்னு. இதான் நம்ம படத்தோட முதல் சீன்லயும் பார்த்திருப்போம். இதுதான் எங்களோட சாகச கதை அப்படின்னு பேரட் இவ்வளோ ஸ்டோரியும் எலிங்க கிட்ட சொல்லி முடிக்குது. இதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த எலியும் இதெல்லாம் கதையா இல்ல இல்ல இதுதான் உன் கதையான்னு கேட்டேன். உன் கதைய போய் உட்காந்து கேட்டேன் பாரு என் புதிய செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே டைம் கீழே காமிச்சா இதே கதையை தான் கீழே இருக்க எல்லாருக்கிட்டையும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவனுங்களும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்டனும் டேய் நீ நல்லா கதை சொல்ற மேன், இனி டெய்லி எனக்கு நீயே கதை சொல்லு, நீ என்னோட அடிமை அப்படின்னு சொல்லிடுறான். போங்கடா டேய் உங்களுக்கு நான் அடிமையா அப்படின்னு ஹீரோவும் கொடுன்னு வெளியே ஓடி வந்து அங்க லைஃப் போட் இருக்கும்ல அதுல தப்பிக்கலான்னு ட்ரை பண்றாரு. அங்க இருந்த ஒரு அடியாலும் கோடாரி எல்லாம் கொண்டு வந்து ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறான். தப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் அங்க ஒரு ரோப்பை பிடிச்சு தொங்கி இங்க இருந்து அங்க தாவ ஆரம்பிக்கிறான். இத பார்த்த நம்ம பேரட்டும் அட பாவி இருந்த கொஞ்ச நாள்லயே இப்படி காட்டுவாசியா மாறிட்டியேடா அப்படின்னு பாக்குது. நம்ம ஹீரோவும் அப்படியே டைவ் அடிச்சதுல தண்ணிக்குள்ள குதிச்சுறாரு. அப்புறம் தான் பார்த்தா அந்த பூனைங்க கப்பலுக்குள்ள இருக்குதுங்க. கப்பலுக்குள்ள இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோவை சுடணும்னு பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அதே டைம் அங்க ஒரு கேப்டனோட சவுண்ட் கேக்குது. எல்லாரும் நிறுத்துங்கடா அப்படின்னு. இவனுங்களும் பயந்து திரும்பி பார்த்தா அங்க கேப்டனே காணும். இது நம்ம பேரட் பார்த்த வேலைதான். அதுதான் நல்லா மிமிக்ரி பண்ணுமே. அங்க வந்து கேப்டனும் ஏய் என்ன மாதிரியே நீ பேசுறியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அந்த பேரட்டை பிடிக்கலான்னு ஓடி வர்றான். நம்ம பேரட் தான் கில்லாடியாச்சே சிட்டா பறந்துருது. கூடவே பார்த்தா 2 எலியும் கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த எலி இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருக்கும் போல. வாங்க வாங்க எங்களோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இந்த பேரட்டும் கூட்டிட்டு போகுது. நம்பி இந்த எலிங்களும் வருதுங்க. பாவம் அது ஒரு தனி தீவுன்னு இதுங்களுக்கு தெரியாது. இது தெரியாத எலியும் ஹை ஜாலி ஜாலி அப்படின்னு பார்த்து பேசிக்குதுங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னு காமிச்சு இந்த படத்தையும் ஹாப்பி எண்டிங்ல முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோட விதி ஃபுல்லா இனி இங்கதான் காலத்தை கழிக்க போறான். ஓகே இந்த காமெடியான ஆக்ஷன் ஃபிலிம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.